சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. அண்ணா பிபிடி ஷேர் பண்றீங்களா? ஹோஸ்ட் தானே சென்ட் பண்ண முடியும், சாரி ஷேர் பண்ண முடியும். நான் பண்ணலாமா? இல்ல ஆ நான் ஷேர் பண்ணேன்னா ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுதா? என்னோட ஸ்க்ரீன் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதுண்ணா. தெரிஞ்சு. நல்லா தான் இப்ப இப்படியே கரெக்டாக ஷேர் இப்படியே ஆச்சு. அப்படியே பண்ணவா? ம். ஓகே, சாரி ஃபார் த டிலே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து கேஸ்ட்ரோஎசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் பற்றி பார்க்கலாம். ஜிஆர்டி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் இது ஒரு மாதிரி அந்த ஹார்ட் பர்னாக இருக்குது, நெஞ்செரிச்சலாக இருக்குன்னு லேமன் டேர்மில் சொல்லலாம். ஜெனரலாக பீப்புள் இந்த மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். GRD. Symptoms are mucosal damage produced by the abnormal reflux of gastric contents into the esophagus. It is often chronic and it's relapsing. And it may see complications of GRD in patients who lack typical symptoms. ஸோ டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ சிம்டம்ஸ் இல்லைன்னா நம்ம இல்லைன்னு நினச்சிக்க கூடாது. ஸோ ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் கிளினிக்கல் இதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அதில் 2 டைப் இருக்குது ஜிஆர்டியில், ஃபிசியலாஜிக் அண்ட் பெத்தலாஜிக் ஜிஆர்டின்னு. ஃபிசியலாஜிக் ஜிஆர்டியில் 4 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தோஸ் ஆர் போஸ்ட் பிராண்டியல், ஷார்ட் லிவ்ட், எசிம்டமேட்டிக் அண்ட் நாக்டர்னல். பெத்தலாஜிக் ஜிஆர்டியில் வந்து 3 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிம்டமேட்டிக்காக இருக்கும், மிகோசல் இன்ஜுரி இருக்கும், அண்ட் இதில் வந்து நாக்டர்னல் சிம்டம்ஸ் இருக்கும். பட் ஃபிசியலாஜிக்கில் நாக்டர்னல் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு நாக்டர்னல் சொல்லிட்டேன், சாரி. பட் இதில் வந்து நாக்டர்னலாக இருக்காது. ஐ மீன் நைட் டைமில் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது ஃபிசியலாஜிக்காக. பட் பெத்தலாஜிக்னா நைட் டைம்ஸில் கூட சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. எபிடமியாலஜினா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இட் அக்கர்ஸ் இன் ஆல் ஏஜஸ், பட் இட் அக்கர்ஸ் மோஸ்ட் காமன்லி இன் பீப்புள் ஓல்டர் தேன் 40 years of age. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இது மோஸ்ட்டாக சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அவ்வளோ காமன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த 10 to 20% ஆஃப் பீப்புளில் 7% பீப்புள் வந்து டெய்லி சிம்டம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மென் அண்ட் உமனில் ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பெத்தோஃபிசியாலஜி. பெத்தோஃபிசியாலஜினா அது எப்படி ஆக்கர் ஆகுது, அதோட மெக்கானிசம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன மெக்கானிசம்னா டிக்ரீஸ்டு லோவர் இசோஃபேகஸ் டெம்பரேச்சர். ஈசோஃபேகஸில் வந்து 2 ஸ்பிங்டர் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அப்பர் ஈசோஃபேகஸ் ஸ்பிங்டர் அண்ட் லோவர் ஸ்பிங்டர்னு 2 இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர் வந்து அங்கே ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தா அது ஒரு பேத்தோஃபிசியாலஜியாக இருக்கலாம். இதில் வந்து இந்த பிரைமரி பேரியர் டு கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் இஸ் த லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர். அதுதான் வந்து கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸை மேலே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுற பேரியர். ஃபர்ஸ்ட் பேரியர் வந்து லோவர் ஈசோஃபேகல் ஸ்பிங்டர் தான். இட் நார்மலி ஒர்க்ஸ் இன் கன்ஜெக்ஷன் வித் த diaphragm. If barrier disrupted, as it goes from stomach to the esophagus.
இதோட காசஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பான்டேனியஸ் டிரான்சியன்ட் லோவர் இசோஃபேகஸ் ஸ்பின்டர் ரிலாக்ஸேஷன்ஸ். ஸ்பான்டேனியஸா அதுவே ரிலாக்ஸ் ஆகலாம். இல்லைன்னா டிரான்சியன்ட் இன்க்ரீஸ் இன் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுனால, ஐ மீன் கண்டென்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது பெத்தாலஜினாலும் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அப்பவும் அது வந்து எல்இஎஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டோனிக் லோவர் இசோஃபேகஸ் ஸ்பின்டர். ஹெட்டோனிக்னா அந்த டானிசிட்டியே போயிடுச்சு, நார்மல் டானிசிட்டி இல்லாமல் அது ரிலாக்ஸ்டாகவே இருக்குது. ஸோ இந்த 3 காசஸ்னால எல்இஎஸ் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லோவர் இசோஃபேகஸ் டோன். அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த டோனிசிட்டி அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரக்ஸ் தட் ரெடியூஸ் லோவர் இசோஃபேகல் டோன் ஆர் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் லைக் நிஃபிடிபின், ஆம்லோடிபின், வெரப்பமில், டியாசம் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நைட்ரேட்ஸ் குரூப் ஆஃப் ட்ரக்ஸு, அப்புறம் ஆன்டிகாலினர்ஜிக் ட்ரக்ஸ், நெக்ஸ்ட் ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ஸ், ஆன்டிஹிஸ்டமின்ஸ், அப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே லோவர் இசோஃபேகஸ் ஸ்பின்டர் அதோட டானிசிட்டி அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்ஸ் தட் ரெடியூஸ் டோன் இன்க்ளூட் சாக்லேட் ஃபுட்ஸ், ஃபேட்டி ஃபுட்டு, ஆனியன், பெப்பர்மெண்ட், கார்லிக். இதெல்லாம் வந்து மைனர் காசஸாக இருக்கலாம், பட் மேஜராக வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக இதாகுமான்னு கேட்டால் இல்லை, பட் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களும் வந்து எல்இஎஸ் டோன் அஃபெக்ட் ஆகும். ஆன்டிகாலினர்ஜிக் ட்ரக்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? எனிஒன்? சந்தியா, யுவஸ்ரீ, அபிஜித், சுபாஷ், ஆஷிஷ்? யாருக்குமே தெரியலையா? ஏதாவது ட்ரக்ஸ் சொல்லுங்க, நைட்ரேட்ஸோ இல்லை ஆன்டிகாலஜிக் ஏஜென்ட்ஸோ. நைட்ரேட்ஸ் வாசோடைலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, இப்போ எதுவுமே பேச மாட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் டிஸ்ரப்ஷன் ஆஃப் anatomical barriers. ஃபர்ஸ்ட் லோவர் இசோஃபேகஸ் ஸ்பின்டரோட டானிசிட்டி அஃபெக்ட் ஆகிறது பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்ரப்ஷன் ஆஃப் anatomical barriers. இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஹையார்டல் ஹெர்னியா. ஹையார்டல் ஹெர்னியான்றது ஒரு இட்ஸ் an abdominal pathology. Protrusion of the abdominal contents associated with hiatal hernia. The size of hiatal hernia is proportional to the frequency of LES relaxations. அது வந்து ஹெர்னியா பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைப்போடென்சிவ் எல்இஎஸ் ப்ரெஷர்ஸ் அண்ட் லார்ஜ் ஹைட்டல் ஹெர்னியா, மோர் சான்சஸ் ஆஃப் ஜிஆர்டி ஃபாலோயிங் அப்ரப்ட் இன்க்ரீஸ் இந்த இன்ட்ராப்டனல் ப்ரெஷர். இன்ட்ராப்டனல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு மெயின் ரீசன். ஸோ அதனால் எந்த டைப் ஆஃப் ஹெர்னியா வேணால் வரலாம்ல. ஸோ அதில் ஒன்று வந்து ஹைட்டல் ஹெர்னியா. இந்த ஹைட்டல் ஹெர்னியாவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் lower esophageal sphincter relaxations. So the third mechanism is esophageal clearance. The gastrointestinal acid produced spend too much time in contact with the esophageal mucosa. Next, other mechanism. அப்புறம் normally swallowing contributes to esophageal clearance by increasing the salivary flow. Saliva decreases with increasing age, so more often seen with elderly. Salivary flow வந்து ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்கு. As age increases, salivary flow decreases. So elderly people is commonly affected. Next, mucosal resistance. Mucosal resistance na the mucus secreted by the mucus secreting glands involved in the protection of esophagus. So அந்த mucus secretion கம்மியாக இருந்துச்சுன்னா mucosal resistance கம்மியாகிடும். So it becomes a factor. The bicarbonate moving from the blood to the lumen can neutralize acidic reflux state in the esophagus. And repeated exposure to the reflux state are due to some defect in normal mucosal defenses. Hydrogen ions diffuse into the mucosa
leading to cellular acidification and necrosis leading to esophagitis. So bicarbonates வந்து நல்ல ஒரு பஃபரிங் ஆக்ஷன் இருக்கும்ல, அந்த ஆக்ஷன் வந்து பைகார்பனேட் அயன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருந்தா அது காம்பன்சேட் ஆகாம the hydrogen ions will leach into the esophageal or gastric barrier and then it leads to necrosis. So next வந்து delayed gastric emptying. Gastric contents வந்து an increase in gastric volume may increase both the frequency of reflux and the amount of gastric fluid available to be refluxed. Physiological postprandial gastroesophageal reflux occurs. இதுல வந்து ரெண்டு டைப்பா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெத்தலாஜிக்ல வந்து கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது அப்போ அந்த கேஸ்ட்ரிக் வால்யூம் இட் செல்ஃப் இஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதுனால அது அந்த லோவர் இசோஃபேகஸ் ஸ்பிங்க்டரை ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பான்டேனியஸாக போக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபிசியலாஜிக்காகவும் நம்ம இப்போ எல்லாரும் நார்மலாகவே சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டோம்னா இது மாதிரி ரிஃப்ளக்ஸ் ஆகிட்டே இருக்கும்ல, அது வந்து ஃபிசியலாஜி. ஸோ இதுதான் பெத்தோஃபிசியாலஜி. நம்ம சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே சலவரி ஃப்ளோ கம்மியாக இருக்குது, அப்புறம் மியூக்கோசல் டிஃபென்ஸ் டியூ டு டிக்ரீஸ் இன் பைகார்பனேட் பஃபரிங் ஆக்ஷன், ரெடியூஸ்டு ரெஸ்டிங் ப்ரெஷர் ஆஃப் லோவர் எசோஃபேகஸ் ஸ்பிங்க்டர், அப்புறம் டிலேட் கேஸ்ட்ரிக் எம்ப்டிங், அப்புறம் பைலோரிக் இன்காம்பிட்டன்ஸ். பைலோரிக் இன்காம்பிட்டன்ஸ்னா பைலோரிக் ஸ்பிங்க்டர் இருக்கும், அதோட இன்காம்பிட்டன்ஸ்னாலையும் கேஸ்ட்ரிக் வால்யூம் கண்டென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அது இட் வில் லீட் டு த ரெட்ரோகிரேட் transmission. Next gastric acid secretion, அப்புறம் inappropriate relaxations of ileus, hiatal hernia. நெக்ஸ்ட் வந்து impaired esophageal clearance. ஸோ இதுதான் பெத்தோஃபிசியாலஜி. நெக்ஸ்ட் பெத்தோஜெனிசிஸ். பெத்தோஜெனிசிஸ்னா இந்த மெக்கானிசம்ஸ் எப்படி ஒன்னோட கனெக்ட் ஆகுது. The amount of esophageal damage seen dependent on composition of refluxed material. இப்போ இந்த ரெஃப்ளக்ஸ் ஆகுது, பட் அது எந்த அளவுக்கு அது ஈசோஃபேகஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேக்டர்ஸ் பொறுத்து தான். the composition of the reflux material, the volume of reflux material, the duration of the contact, the natural sensitivity of esophageal mucosa, the rate of gastric emptying. இது எல்லாமே கம்போசிஷன்னா மேபி அது அசிடிக்காக இருக்கலாம், இல்லைன்னா பேசிக் ஃபுட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வால்யூம் கம்மி வால்யூமா இல்லை மோர் வால்யூமா, அப்புறம் எவ்வளோ நேரம் அது இசோஃபேகல் முகஸோட கான்டாக்டில் இருக்குது. ஸோ அசிடிக் ஃபுட்டெல்லாம் நிறைய நேரம் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா it will obviously lead to excoriation or the epithelium of the esophagus will be affected. அப்புறம் கேஸ்ட்ரிக் எம்ப்டிங், எவ்வளோ கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னா அதில் லென்த் ஆஃப் கான்டாக்டும் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ இந்த ரெஃப்ளக்ஸ்னால என்னென்ன நடக்கலாம் அப்படின்னா அதோட சிவியாரிட்டி பொறுத்து it may lead to esophagitis, inflammation of the esophageal mucosa, esophageal strictures and ulcers. Esophageal stricturesனா அந்த part of the esophageal walls will be constricted. அப்புறம் hemorrhage, perforation இருக்கலாம், அப்புறம் aspiration, the contents வந்து maybe get aspirated into the lungs, development of Barrett's esophagus. Barrett's esophagus is a precarcinomatous lesion நினைக்கிறேன். precipitation of an asthma attack. நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எரோசிவ் இசோஃபேகஸ். எரோசிவ் இசோஃபேகஸ்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மல் இசோஃபேகஸ்க்கும் எரோசிவ் ஒன். எரோசிவ் இஸ் அ கண்டிஷன் இன் விச் areas of the esophageal lining are inflamed and ulcerated. The most common cause of erosive esophagitis is chronic acid reflux, responsible for 40 to 60% of the GERD symptoms. ஸோ இதுதான் கிரானிக்காக ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாள் ட்ரீட் பண்ணாமல் இருக்காங்க, ட்ரீட் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குன்னா இட் அல்டிமேட்லி லீட்ஸ் டு எரோசிவ் எசோஃபேகிட்டிஸ். இதனால தான் மோஸ்ட்டாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் வர மாதிரி இருக்கும். அடிக்கடி கிளினிக்கலாக வந்து செஸ்ட் பேர்னிங்காக இருக்குது, இந்த மாதிரி கார்டியாக் ஏரியாவில் பெயினாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரெட்ரோஸ்டெல்லாம் பெயின் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க.
அப்புறம் நெக்ஸ்ட் வந்து esophageal strictures, the narrowing of the esophagus. A benign stricture or peptic stricture is a narrowing or tightening of the esophagus that causes swallowing difficulties. இது இது வந்து எங்க காமனா இருக்குன்னா அந்த distal part of the esophagus 1 to 2 centimeter in length. Next, Barrett's esophagus. Yeah, this is the columnar metaplasia of the esophagus, that is replacement of the squamous epithelial lining of the esophagus by specialized columnar type of epithelium associated with the development of adenocarcinoma. So it may also lead to esophageal strictures. Barrett's esophagus இது கொஞ்சம் சிவியரான கண்டிஷன். இது வந்து கார்சினோமாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், அடினோகார்சினோமா. I mean the glandular secretions அது வந்து proliferate ஆகி it may lead to carcinoma. The main thing is metaplasia. Normal squamous epithelial lining of the mucosa வந்து it transforms into specialized type. So the acid எப்படின்னா the acid damages lining of the esophagus and it causes chronic esophagitis. ஸோ அந்த டேமேஜ் ஏரியா வந்து எப்படி ஹீல் ஆகும்னா அந்த ஸ்குவாமஸ் எபித்திலியம் வந்து ஸ்பெஷலைஸ்டு கார்னர் எபித்திலியமாக மாற்றி ஹீல் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அப்படி மெட்டாபிளாஸ்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இட் லீட்ஸ் டு கார்சினோமேட்டஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஆஸ்மா. ஸோ the GERD leads to reflux of fluid into the lungs. It can result in choking, coughing, or even pneumonia. Aspiration pneumonia கூட காசு பண்ணலாம். So it may even worsen the asthma symptoms. Treating GERD may improve asthma symptoms in these people, and it can be worsened by asthma and by some of the medicines that are used to treat asthma. So asthma இருக்குன்னா அவங்க asthmatic medicines எடுத்தாலும் அது aggravate ஆகலாம். So it may lead to chronic harshness of the voice, sleep disturbances, laryngitis, halitosis, growths on vocal cords. அப்புறம் ஏதோ ஒரு லம்ப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் அபவுட் ஆஸ்மா டியூ டு ஜிஆர்டி. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ 3 classes ஆஃப் சிம்டம்ஸ். டிப்பிக்கலாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு it is aggravated by activities that worsen gastroesophageal reflux, such as recumbent position, bending over, or eating a meal high in fat. இதெல்லாம் இந்த டிப்பிக்கல் சிம்டம்ஸ். இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க நார்மலாக இருந்துட்டு இருக்கும்போது பெயின் தெரியல, பட் படுத்திருக்கும்போது இப்போ அவங்க வந்து லைங் பொசிஷனுக்கு போகிறாங்க, படுக்கிறாங்க, இல்லைன்னா ஃபார்வர்டாக பெண்ட் ஆகும்போது, இல்லைன்னா வந்து ஏதாவது இந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும்னா அந்த ரெஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்ல, அவங்க படுத்துட்டு இருக்கும்போது கேஸ்ட்ரிக் கண்டென்ட்ஸ் வந்து ஈஸியாக இசோஃபேகஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் படுத்துட்டு இருக்க டைமில் டியூ டு கிராவிட்டி. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் ஹை ஃபேட்டி மீல்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் கண்டிப்பாக சிம்டம்ஸை வந்து அக்ரவேட் பண்ணும். அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் பர்ன், retrosternal burning discomfort behind the breastbone. ஸோ அது நார்மலாகவே எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட் regurgitation, effortless return of gastric contents into the pharynx without nausea, retching or abdominal contractions. இது நார்மலாக நம்ம நார்மல் பீப்புளுக்கே இருக்கும். சாப்பிட்ட கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்படியே நாசியேட்டிங் ஃபீல் இல்லை வாமிட்டிங் ஃபீல் எதுவுமே இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக அதுவே மேலே வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஹைப்பர் சலைவேஷன், வாட்டர் பிளாஷ், இப்போ பெல்ச்சிங், ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து டிபிக்கல். எடிபிக்கல் சிம்டம்ஸ்ல வந்து in some cases these extra esophageal symptoms may be the only symptoms present, making it more difficult to diagnose. அதில் என்னென்ன அப்படின்னா, நான் அலர்ஜிக் ஆஸ்மா, ஹோஸ்னஸ், பெரிஞ்சைட்டிஸ், செஸ்ட் பெயின், டென்டல் எரோஷன்ஸ், கஃப். நான் அலர்ஜிக் ஆஸ்மானா அவங்களுக்கு தான் அவங்க எட்டோபிக் இண்டிவிஜுவல் தான், பட் அவங்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்குது. அப்போ நம்ம ஆப்வியஸாக அதை பற்றி திங்க் பண்ண மாட்டோம்ல, ஜிஆர்டி பற்றி திங்க் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், அது பல ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஃபெரிஞ்சைட்டிஸ்,
செஸ்ட் பெயின் சொன்னால் அப்பவும் நமக்கு நிறையா டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் மைண்டில் வரும். டென்டல் எரோஷன்ஸ் டியூ டு அந்த அசிடிக் கண்டென்ட்ஸ் அப்படியே வந்துட்டே ரிப்ளஸ் ஆகிட்டே இருக்கனால அது வாயில் ஸ்டோர் ஆகும்போது டியூ டு இட்ஸ் கான்டாக்ட் வித் த டீத் டென்டல் எரோஷன்ஸ் நடக்கும். பல்லெல்லாம் வந்து இது மாதிரி ஆசிட் எரோஸ் பண்ண மாதிரி தெரியும். அப்புறம் அடிக்கடி இருமல் வந்துட்டே இருக்கும். ஏடிபிக்கல் சிம்டம்ஸ், டிபிக்கல் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டு அலார்மிங் சிம்டம்ஸ். அலார்மிங் சிம்டம்ஸ்னால் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த காம்ப்ளிகேஷன்ஸோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து இதில் தெரிய ஆரம்பிக்கலாம். லைக் பேரட் இசோஃபேகஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ், ஆரிசோஃபேகல் கார்சினோமா, கேன்சர். இதெல்லாம் வந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல அதோட சிம்டம்ஸ். ஸோ டிஸ்பேரியா, ஃபஸ்ட்டு டிஸ்பேரியா, ஏர்லி சசைட்டி. ஸ்வாலோயிங் வந்து முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் சாப்பிடாமையே. அது கம்மியாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஐ ப்ளீடிங். ஏர்லி அப்புறம் ஜிஐ ப்ளீடிங், அப்புறம் ஒடனோஃபேஜியா ஸ்வாலோ பண்ணுறப்போ பெயினாக இருக்கும். அப்புறம் வாமிட்டிங், அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ், அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, சோக்கிங் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸோட சிம்டம்ஸ். அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியானா வந்து அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து இதுவாக இருக்காதுல்ல, டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ ஹெச்சிஎல் செக்ரேஷன்ஸ் இருக்காது. ஹெச்சிஎல் செக்ரேஷன் இல்லைன்னா அயன் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாயிடும். ஸோ அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் டயக்னோசிஸில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா பேரியம் ஸ்வாலோ, எண்டோஸ்கோபி, ஆம்புலேட்டரி பிஎஸ் மானிட்டரிங், ஆசிட் பர்ஃபியூஷன், இசோஃபேகல் மேனோமெட்ரி. ஃபஸ்ட்டு பேரியம் ஸ்வாலோவில் என்ன பண்ணுவாங்கன்னா நேசோஃபேகோகிராம் ஆர் பேரியம் ஸ்வாலோ இஸ் an X-ray imaging test used to visualize the structures of the esophagus. The patient swallows liquid barium while X-ray images are obtained. The barium fills and then coats the lining of the esophagus so that it can diagnose anatomical abnormalities such as tumors. ஸோ எதுக்கு பயம்னா இட்ஸ் ஹெவி மெட்டல்ன்றதுனால ரேடியோ சென்சிட்டிவாக இருக்கும். அதை ஸ்வாலோ பண்ண சொல்லிட்டு ஈசோஃபேகோகிராம் வச்சு எக்ஸ்ரே எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வித் டிஸ்பேரியா. லைக் ஸ்ட்ரிக்சர்ஸ், அப்புறம் ஹைட்ரல் ஹெர்னியா, மாஸ், லைக் டியூமர் ஆர் சம்திங். லிமிடேஷன்ஸ் வந்து டீட்டெயில்டு மியூக்கோசல் எக்ஸாம் ஃபார் இரோசோவேஸ், பேரட் இசோஃபேகஸ்லாம் இதில் அவ்வளோவா நமக்கு தெரியாது. எண்டோஸ்கோபிக் இமேஜஸ் இதில் என்னென்ன பார்க்கலாம்னா எண்டோஸ்கோபிக் மூலமாக நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த அதில் பேரியம் ஸ்வாலோவில் பார்க்க முடியாது கூட இதில் பார்க்கலாம். ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆர் இந்த பேரட் இசோஃபேகஸ், கார்சினோமேட்டிஸ், மாசஸ் ஏதாவது இருக்கா. அப்புறம் எம்பிரிக் தெரப்பி ஃபெயிலியர். தெரப்பி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு எம்பிரிக்கல் தெரப்பி கொடுத்துருப்போம். அது ஃபெயில் ஆகிருந்தப்போ நமக்கு என்னென்ன டயக்னோஸ் பண்ண முடியலன்னா அப்போவும் எண்டோஸ்கோபி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் எவாலுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பேரட் இசோஃபேகஸ். வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ்? ஸோ எண்டோஸ்கோபி எப்போ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு இது பண்ணோம்னா டிஸ்பேசியா ஆர் ஜிஐ ப்ளீடிங் இருக்குது, அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ் இருக்குது, அப்புறம் செஸ்ட் பெயினாக இருக்குது, சோக்கிங். இந்த டைம்லலாம் கண்டிப்பாக ஒரு எண்டோஸ்கோபி எடுக்கணும். Esophago gastroduodenoscopy. So EGD is a procedure in which thin scope with a light and camera or strip is used to look inside the upper digestive tract. ஸோ இதில் 3 பார்ட்டையுமே பார்க்கலாம். ஈசோஃபேகஸ், கேஸ்ட்ரிக் பார்ட், அப்புறம் duodenum. இந்த 3ஐயுமே பார்க்கலாம் இந்த கேமரா. ஸோ இது வந்து முன்னாடி மாதிரியே தான் அந்த சிம்டம்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் பார்க்கலாம்.
It allows for detection, stratification, and management of esophageal manifestations or complications of GERD. எந்த அளவுக்கு சிவியரா இருக்குங்கிறத வச்சு சிவியரா இருக்கிறதுங்கிறத இந்த EGD மூலமா நம்ம இது பண்ணலாம், ஸ்ட்ராட்டிஃபை பண்ணலாம். pH 24-hour pH study. Next diagnostic test வந்து pH study. It is often done in conjunction with the esophageal manometry to monitor the levels and changes in acid content in the esophagus. So it is used to diagnose gastroesophageal disease, to determine the effectiveness of medications that are given to prevent acid reflux and to determine if episodes of acid reflux are causing chest pain. So chest pain இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இது ஜிஆர்டி வருதுங்கிறத வச்சு பிஹெச் சேஞ்சஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு 24 hours பிஹெச் ஸ்டடி. ஸோ தட் இஸ் பிஹெச் ஸ்டடி. It is frequently performed for diagnosing GERD or reflux esophagitis. Determine the amount of acid reflux. ஸோ அந்த பிஹெச்சோட சேஞ்சை வச்சு எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம். Accepted standard for establishing or excluding the presence of GERD for those patients who do not have mucosal damage. Next வந்து acid perfusion Bernstein test. So it is a laboratory test. An nasogastric tube or rise tube வந்து pass பண்ணி one side of the nose, and through it it will be inserted into the esophagus, and mild HCl will be sent down the tube followed by salt water. This process may be repeated several times. So இது வந்து onset of symptoms after ingestion of dilute hydrochloric acid and saline is considered positive. ஸோ நம்ம ஆல்ரெடி மைல்டு வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் சிம்டம்ஸ் அக்ரிவேட் ஆகுதா ஆச்சுன்னா வந்து பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கார்டியாக் அண்ட் நான் கார்டியாக் செஸ்ட் பெயின். ஸோ செஸ்ட் பெயின் வந்து நான் கார்டியாக்கா அப்படிங்கிறது டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம். ஈசோஃபேகல் மேனோமெட்ரி. ஈசோஃபேகல் மேனோமெட்ரியில் அந்த லோவர் ஈசோஃபேகல் ஸ்பின்க்டர் ப்ரெஷர், மேனோமெட்ரினாலே ஜென்ரலாக ஒரு ப்ரெஷர் அசஸ் பண்ணுறது தானே. ஸோ லீவ்ஸ் ப்ரெஷர் அண்ட் லொக்கேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணலாம். அசஸ் பண்ணுறதுக்கு ஈசோஃபேகல் மேனோமெட்ரி. So if classical or typical symptoms like heartburn or regurgitation in the absence of alarming symptoms, the diagnosis of GERD can be made clinically and treatment can be initiated. So alarming symptoms கண்டிப்பாக வந்தால் தான் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னா, அப்படி இல்லை கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன மெடிகேஷன்ஸ் எம்பிரிக்கலாக என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, H2 receptor antagonists or proton pump inhibitors. Expect response in 2 to 4 weeks. 2 to 4 weeks அந்த தெரப்பிட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா H2 receptor antagonistல இருந்து பிபிஐக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாம். அப்பயும் இல்லைன்னா பிபிஐயோட டோசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். If PPI response is inadequate despite maximal dosage, then esophageal போகணும். அதை பண்ணிட்டு கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிஎஸ் ஸ்டடி பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு நட்சல் மாதிரி எப்படி ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ H2 ரிசெப்டர் ஆன்டகனிஸ்ட் ஆர் பிபிஎல் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ H2 ரிசெப்டர் ஆன்டகனிஸ்ட் வந்து 2 times a day கொடுத்து அப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணணும். இல்லை ஃப்ரீக்வெண்ட் ரிலாப்சஸ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து பிபிஐக்கு ஷிஃப்ட் பண்ணணும். பிபிஐக்கு வந்து 4 times a day கொடுத்து அப்போ குட் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா தென் மெயின்டெனன்ஸ் தெரப்பி வித் லோ எஃபெக்டிவ் டோஸ். ஃபஸ்ட்டு 4 times கொடுத்துருக்காங்க, இப்போ 2 times கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்பவும் வந்து சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஈசோஃபேகோகாஸ்ட்ரோடுவோல்னோஸ்கோபி கோபி பண்ணணும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், பர்டிகுலர்லி த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, ஒயிட் மேல் ஆர் சிம்டம்ஸ் வந்து மோர் தேன் 5 years பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா பண்ணணும். இல்லை இப்போ பிபிஐ ஹைட்ரோசிஸில் கொடுத்தும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா
இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் டு மேக்ஸிமம் டோஸ். அப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்கோப்பியில் கேஸ் ஸ்டடி பண்ணணும். அப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அகெயின் எஃபெக்டிவ் டோஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட்டோட கோல்ஸ் alleviate or eliminate the symptoms, then reduce the frequency or recurrence, then promote healing of the injured mucosa, prevent the development of complications. ஸோ எம்பிரிக்கல் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபஸ்ட்டு அவங்களோட சிம்டம்ஸ் குறைக்கலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம், மியூக்கோசல் ஹீலிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜிஆர்டி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு லார்ஜ் மீல்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அசிடிக் ஃபுட்ஸ், ஆல்கஹால், கேஃபீன், சாக்லேட் இதெல்லாம் வந்து எக்ஸஸாக எடுத்துக்கூடாது. இப்போ ஃபேட்டி ஃபுட் இன்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஒரு லைங் டவுன் வித்தின் 3 to 4 hours ஆஃப்டர் மீல். ஸோ சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறது அதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர். அப்புறம் அப்படி இருக்கு சிம்டமேட்டிக்காக இருந்தாங்கன்னா மேபி யூ கேன் எலிவேட் த ஹெட் ஆஃப் அவர் பெட் டு 4 to 8 inches. இல்லைன்னா ஏதோ ஒரு பிளாக்கை வந்து பில்லோ ஏரியாவில் வச்சு ஹெட்டை எலிவேட் பண்ணி படுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் மெட்ஸ், அவாய்ட் மெட்ஸ் தட் மே பொட்டன்ஷியல் ஜிஆர்டி, சிசிபிஸ், ஆல்ஃபா அகோனிஸ்ட், தியோஃபிலின் நைட்ரேட்ஸ், செடேட்டிவ்ஸ் இதெல்லாம். க்ளோத்திங், டைட் க்ளோத்திங் அரௌண்ட் வெயிஸ்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். வெயிட் லாஸ், ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஆன்டாசிட்ஸ் இதெல்லாம் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ். இதை வந்து இனிஷியல் தெரப்பிக்கு யூஸ் பண்ணலாம். எம்ட்ரிக்ல அப்ராக்சிமேட்லி 1/3 ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் ஹார்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இந்த ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே கூட நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம். And antacids are also more effective than placebo in relieving GERD symptoms. H2 receptor antagonists. H2 receptor antagonists ஏதாவது சொல்ல முடியுமா? காமனாக நம்ம என்னென்ன H2 receptor antagonists யூஸ் பண்ணுறோம்? Okay. Competitively block the histamine receptor in gastric vessels and prevent the acid secretion. ஸோ ஹீலிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரானிடைடின், சிமெட்டிடின், லாக்ஸட்டிடின் இதெல்லாம் வந்து இது ஜென்ரல் H2 receptor antagonists. ஸோ அதோட டோசேஜ்லாம் சிபிஐயில் வந்து தே ஆர் சுப்பீரியர் டு H2 receptor antagonists. அதை விட ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் தெரப்பூட்டிக் டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன ஒமிப்ரசோல், லான்சப்ரசோல், பேண்டப்ரசோல் இதெல்லாம் காமனாக ஒமிப்ரசோல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து 20 mg பிடி கொடுப்பாங்க. பேண்டப்ரசோல் 40 mg. ஸோ இது வந்து ரெண்டில் எது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. தெரப்பியூட்டிக் மெடிசன்ஸில் வந்து அதை கேர் பண்ண முடியும்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், பேஷண்ட் ப்ரெஃபரன்ஸு, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற போதும் இதோட இண்டிகேஷன். ஸோ ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் டாக்குமெண்டடாக 24 hour பேஸ் மானிட்டரிங். ஸோ அதில் இந்த சர்ஜரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இட் ரிஸ்டோர்ஸ் த இன்டர்அப்டமல் esophagus, reduce the hiatal hernia, perform fundoplication, approximate the diaphragmatic coronary. ஸோ இதுதான் வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ். இதை பற்றி பெருசாக இது பண்ணேன். போஸ்ட் சர்ஜிக்கலாக என்னென்ன சொல்லணும்னா, சாலிட் ஃபுட் டிஸ்பேசியா இருக்கும் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணாலுமே. சிம்டம்ஸ் வந்து 2 to 3% பீப்புள் வந்து அப்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ட்ராஅப்டமல் சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.
அபிஜித் ப்ரோ முடிச்சுக்கலாமா?